அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. உள்ளத்தின் அழகு வார்த்தைகள் தான் தெரியும். உள்ளம் ஒரு கோயிலா இருந்தா வார்த்தைகள் மந்திரமா வரும். உள்ளம் ஒரு சாக்கடையா இருந்தா வார்த்தைகள் நாற்றமா தான் வரும். அனைவருக்கும் வணக்கம். இது காபி வித் நியூஸ். அங்க பதிவுக்குள்ள போலாம். பேச்சு திறமை என்பது பேசிக்கொண்டு இருக்கும்போது எடிட் செய்வது. இப்ப சமீபத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர்ல பேசும்போது நாங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா திருத்திட மாட்டோம், சொல்ல போனா திருந்தவே மாட்டோம்ட்டு பேசிய ஆபாச பேச்சு தான் அந்த 20 நொடி பேச்ச திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய தாய், பாட்டி, அத்தை, மனைவி, மகள்களுடன் அமர்ந்து கேட்க முடியுமா? அல்லது உதயநிதியின் தாய் திருமதி துர்கா ஸ்டாலின், அம்மாடி என் பிள்ளை என்னமா பேசிட்டான், அவனுக்கு வந்தா சுத்தி போடணும்னு நினைப்பாங்களா? அந்த மாதிரி பேசிட்டு அவர் தன் அம்மா, மகள், அத்தை அவர்களின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசதான் முடியுமா? கூட்டத்தில் அவர் பேசிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் இருந்து எவனோ வருவான், வேணும்னே கூட்டத்தின் நோக்கம் திசை திருப்புறான்னே வச்சுக்கிங்க. நியாயமா திரு உதயநிதி என்ன செஞ்சிருக்கணும்? தம்பி, இது மேகதாது காவேரி நீர் பற்றிய பிரச்சனை, இங்க மட்டுமல்ல எங்கேயும் நீ அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி இருந்தாருன்னா அவரை தலைவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவரை கொண்டாடி இருப்பாங்க. அதை விட்டுட்டு கூட்டத்தில் எவனோ ஒருத்தன் கூச்சல் போடும்போது உதயநிதி ரசித்து சிரிக்கிறார். அவருக்கு அந்த பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார், நீங்க இன்னும் 18 வயசு பையன் இல்லை, உங்களுக்கே டிகிரி வாங்கிய பையனும் 18 வயசு மகனும் இருக்கிறாங்க. அதை விட தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர், இதையெல்லாம் உங்க நினைவிலிருந்து மறந்து விட்டதா? தாத்தா கருணாநிதியின் பேச்சும் அப்பா ஸ்டாலின் பேச்சும் செயல்களும் இன்னும் வரலாற்றில் இருந்து கொண்டே இருக்குது. நிச்சயமா நீங்க திரு கருணாநிதியின் திரு ஸ்டாலினும் வாரிசு தான் என்பதை அரசியலை நிரூபிக்கிறீங்களோ இல்லையோ, தஞ்சாவூர்ல நிரூபிச்சிட்டீங்க, ஆபாச பேச்சு நிரூபிச்சிட்டீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், முதலமைச்சர் மிகவும் நிதானமானவர், மிகுந்த அறிவாளி, பொறுமைசாலி. திமுக ஆட்சியில் பல ஊழல்கள், ஏன் எல்லா ஊழல்களும் திரு உதயநிதியிடமும் அபரீசனிடமும் தான் போய் முடிகின்றன. சரி, உதயநிதியை கைது செய்தால் மக்களின் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ட்டு ஒரு சாம்பிள் பார்த்திருக்கிறார். அவர் எதிர்பார்த்த மாதிரி மக்கள் உதயநிதியின் கைதியை பெரிதுபடுத்தல. திமுக ஆட்களே 2 மணி நேரம் போராடிட்டு, பசிக்குது, சுகர் மாத்திரை எடுத்துட்டு வரல, வீட்டில் கேஸை மூடிட்டு வந்துட்டேன்னான்னு தெரியல, வீட்டை போட்டிட்டு வந்தனான்னு தெரியல, டவுட்டா இருக்கு, சரி நான் வேணா போய் இன்னும் ஆட்கள் அழைச்சிட்டு வரமாட்டு நைஸா போயிட்டாங்க. திமுக ஆளுங்க எங்கெங்கயோ போய் தலைமறைவா இருப்பாங்க. ஆனா திரு உதயநிதி ஸ்டாலின் டாய்லெட்ல போய் தலைமறைவானதை வரலாறு என்னைக்குமே மறக்காது. திரு உதயநிதி சார், மெயின் பிக்சர் வரப்போகுது. அநேகமா நிதிநிலை அறிக்கை முடிஞ்ச பின்னாடியும் வரலாம். ஜாக்கிரதையா இருந்துங்க. சொல்றத சொல்லிட்டேன். இப்போ போடுங்க தலைவரின் அந்த பேச்சை. மக்களின் பணத்தை ஒரு பைசா கூட தொட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டேன். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.